பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அடுத்து வந்து தேர்ட் யூனிட்லயே மஹஜர் அப்படின்னு மஹஜர்னா வேற ஒன்றும் இல்லை, ஹிஜ்ரத் தான். ஆக்சுவலா பிரேசில் அப்புறம் லெபனான்ல இருந்து சரி, லெபனான் அப்புறம் இன்னொரு இடத்துல பிரேசிலுக்கும் நியூயார்க்கு ஆக்சுவலா கிட்டத்தட்ட ஆஹ், சொல்றது ஒரு 6-7 பேர் அமெரிக்காவுக்கு போவாங்க. ஒரு சில பேர் ஒரு ரெண்டு கம்மியான பேர் பிரேசிலுக்கு போவாங்க. ஹிஜ்ரத் செஞ்சு போவாங்க. ஹிஜ்ரத் செஞ்சு போயிட்டு அங்க வந்து அரபு வளர்ப்பாங்க. லிட்ரேச்சர் நிறைய எழுதுவாங்க. அதுக்கு தான் அதபுல் மஹஜர் அப்படிங்கிறது பேரு. யாருன்னா இது ஹிஜ்ரத் செஞ்சு போனவங்க அந்த லிட்ரேச்சருக்கு மட்டும். ஓகே, அதபுல் மஹஜர் அல்லது வலது வலது அந்த தர்ஜுமா லோதுபா அரபுல் ஹாஜரு இல்ல அமெரிக்கத்தை நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா. பிரேசில்ங்கிறது இந்த இடத்துல வரும்னு நினைக்கிறேன். எங்க இருந்துன்னா லெபனான்ல இருந்து ஷாம், இந்த மோஸ்ட்லி லெபனான்ல இருந்து போனாங்கன்னா அது ரொம்ப அதிகமான பேர் போவாங்க. وضبال المهجر الشمالي அப்படின்னு ஹாஜரு இலா விலாயத்து முத்தஹிதா இல்ல மனாத்திக் உக்ரா மின் அமெரிக்கா ஷிமாலியா. ஸோ பல ஊர்களில இருந்து நார்த் அமெரிக்கா பக்கம் போனவங்க தான் மஹஜர ஷிமாலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜுனூபி சவுத் ஹாஜர் மராத்தில் அமெரிக்கா ஜுனூபியா, சவுத் சைடு பிரேசில், அர்ஜென்டினா, மெக்சிகோ, வெனிசுவானா எல்லாமே ஒரு ஒரு சில பேர் இங்கேயும் போனாங்க. பட் இந்த இடத்துல வர்றவங்க வந்து கம்மி. பிரேசில் பக்கம் போறவங்க தான் 2-3 பேர் வருவாங்க. ஷிமால் தான் அதிகம். அதுல ஃபர்ஸ்ட் யாருன்னு கேட்டா முதல்ல ஜிப்ரான் ஹலீல் ஜிப்ரான். இவர் ஒரு ஷாயிர், முஃபக்கர், ரஸ்ஸாம். திங்க ரஸ்ஸாம்னா வரைகிறவங்க சொல்லுவாங்க. பாரி புஷ்ரா ஒலிதஃபி புஷ்ரால பிறந்தாரு. லெபனான்ல தான். மோஸ்ட்லி எல்லாருமே லெபனான் தான். ஆனா இதுல வரும்போது அதிகமா லெபனான்ல எந்த சிட்டி அப்படிங்கறது கேக்குறாங்க. ஸோ மெயினா ஃபோர்த் இந்த யூனிட்ல தேர்ட் யூனிட்ல மதியில் உள்ளவங்கள லெபனான்ல எந்த ஊர் அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ஏன்னா அபூஹு முதுமில் ஹம்பர் வைலிபல் கமார். எங்க அப்பா வந்து ஒரு ஆல்கஹால் ட்ரிங்கரா இருந்தாரு. அப்புறம் கேம்பிளிங் ஆடுறவனா இருந்தாரு. இவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. தம்மத் மசாஜ் ஜமீம். ஸோ இவருக்கு உள்ள அந்த வாழ்வாதாரங்கள் கொஞ்சம் தடுக்கப்பட்டோம். அதுக்கப்புறம் எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, இவர் கூட்டிட்டு அமெரிக்காக்கு வந்துருவாங்க. 1895ல வருஷம் ரொம்ப முக்கியம். இப்போ வருவாங்க 1895ல வரும்போது இவருக்கு 12 வயசு. ஐசாஸ் அங்கதான் ராபித்துல கலந்து ஆரம்பிப்பாரு. யாரு கூட சேர்ந்தா நசீப் அலைலா, மீகாயில் நைமா இவங்களாம் பின்னாடி ஒருத்தவங்களாம் வருவாங்க. இவங்களோட சேர்ந்து ராபித்துல கலமியா பெண் அசோசியேஷன் ஆரம்பிப்பாரு. ஃபேமஸானது சொல்லுவாங்க. அத்லகா சாபு அலா மஸ்கனிஹி நியூயார்க்ல சௌமத் அப்படின்ற இடத்துல இது நடக்கும். அப்புறம் நியூயார்க்ல இறந்துக்குவாரு. மாதிரி நான் 48 வயசுல நியூயார்க்ல இறந்துருவாருன்னு வருது. அதுக்கப்புறம் இவருக்கு யாருக்கு ஜிப்ரானுக்கு வந்து சாரி சாரி ஜிப்ரான் இல்ல, அதபுல் மஹஜருக்கு வந்து அதபுல் மஹமூஸ்னு இன்னொன்னு பேர் இருக்குது. எம்சிக்கில் வந்தது. அஹப்பா இதுக்கப்புறம் ஜியாதா அப்படின்னு சொல்லிட்டு இது அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் நேம். 2-3 கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. வழக்கம் இல்லாம பார்த்தா இவங்க 2 பேருமே மீட் பண்ணிக்கிட்டது இல்ல. மியூசியா தான் ஃபேமஸ். ஆனா 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டது இல்ல. அதுக்கப்புறம் அஹப்பா மெஷிலைன் ஃப்ரெண்ட்ஸியா, மேஷின் ஃப்ரெண்ட்ஸியான்ற லேடி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு. அப்புறம் எலிசபெத் ஹாஸ்கல் அப்படிங்கிறது இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட். ஓ நாபியா. ஓ ஜிப்ரானுக்கு இன்னொரு பேருனா நாபியகத்துல் லெபனான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு இடத்துல இந்த எலிசபெத் ஹாஸ்கல்ங்கிறது மாரியா ஹாஸ்கல் அப்படின்னு இன்னொரு இடத்துல இன்னொரு பேர் வந்தது. கிதாப்கள் மிக மிக முக்கியம். அராய்ஸ் முருஜ், அர்வாஹல் மரிதா, அஜ்னிஹா முத்தகசரா, அல் தமாத் சாமா. இந்த போல்டுல நிறைய புக் போட்டிருப்பாங்க. இவர் என்னென்ன புக் இங்கிலீஷ்ல போட்டிருந்தாரு அப்படிங்கறதே பாத்துக்கோங்க. அப்புறம் மவாக்கி வந்து திவான் ஷாரு, இஸ்ஸோ இப்னு இன்சான், அவாத்திஃப், பதாய் தராய், மஜ்னூன் தான் இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் புக்கு. அசாபியக் அன் நபி. நபின்ற புக் இங்கிலீஷ்ல எழுதுனது தான். அதுக்கப்புறம் அதை மேகாய் லைமா 1981ல அரபிக்ல டிரான்ஸ்லேட் பண்ணுவார். அதுக்கப்புறம் யூசுப் ஹாலு, அப்புறம் ஷர்ரா நஹார் அப்படிங்கிறவரும் இங்கிலீஷ்ல அரபிக்ல டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அப்புறம் ரமுல் வசப்து இவரோடது தான். ஆலிஹத்துல்லார்ல தாய் ஹதீகத்து நபியும் இங்கிலீஷ் புக்கு தான். ஹியூமன் நேச்சர் பத்தினது. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் புக்கு மஜ்னூன். மியூசிக் இந்த அந்நபி ஒரு ஸ்டாஃப் ஒருத்தர் சொன்னாரு. அந்நபி இந்த புக் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, நபி யார் புக் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஹ் அவர் சொன்னாரு, நான் நபி போடல, வேற ஆப்ஷன் போட்டேன். நபி போடல. ஜிப்ரான் வந்து இவர் கிறிஸ்டியன் அங்க இருந்தாரு. இவருக்கு நபி பத்தி புக் எழுத போறாருன்னு சொல்லிட்டு மாத்தி போட்டேன் அப்படின்னாங்க. ஸோ அவங்க அனாலிட்டிக்கெல்லாம் அவங்க நடந்த மிஸ்டேக்கு.
படிக்கல அப்படின்றதுனால. பட் நீங்க இங்க இதெல்லாம் மெமரி பார்ட்ல வரும். அந்நபி அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய புக்கு தான். இங்கிலீஷ் புக் அதுவும். இப்பெல்லாம் அவரது புக்கான்றது இல்ல. அது எப்ப டிரான்ஸ்லேட் பண்ணா, அரபிக்ல யார் மாத்துனா அப்படி போயிடுச்சு. ஸோ அது அரபிக்ல மாத்துனது 1981ல மீகாயில் நைமா மாத்துவாரு. அப்புறம் யூசுப் காலு, அப்புறம் ஷர்ரத்து நஹார்னு இன்னொருத்தவங்க வராங்க நினைக்கிறேன். இருக்கட்டும். ரஷீத் ஐயூப். ஆக்சுவலா அது இறந்த வரிசையில வச்சிருப்பாரு. ரஷீத் ஐயூப் தான் ஃபர்ஸ்ட் பொறப்பாரு. ஜிப்ரான் அப்புறம் பொறப்பாரு. ஆனா டெத்துல பார்த்தா ஜிப்ரான் தான் ஃபர்ஸ்ட். ஜிப்ரானுக்கு அப்புறம் தான் ரஷீத் ஐயூப். இவருக்கு ஷாயிர் தர்வேஷ்னு சொல்லுவாங்க. ஷாயிர் பாக்கி ஒரு ஷாக்கின்னு சொல்லுவாங்க. ஒலிதஃபி பஸ்கந்தால பிறந்தார். லெபனான்ல பஸ்கந்தால. இவன் ஆட்சி தஸ்தீர் பண்ண குட் எக்ஸ்போர்ட்ல குட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் பாரிஸ்ல மான்செஸ்டர்ல இருந்தாரு. 1889ல நியூயார்க்கு போனார். ஓகே. டூ ஃபியர்ஸ் புரூக்ளின்ல இறந்தாரு. அதுவும் இருக்கு. அவர் பரி பண்ணதும் புரூக்ளின்ல தான். ஐ மீன் டஃபன் பண்ணதும். அவரோட கவிதைகள் சரி புக்கு பார்த்தா 1916ல அயூபியத் கிட்ட வருஷங்களும் முக்கியமா 1916 அயூபியாத் அகானி தர்வீஸ் 1928 ஹியதுல்லா 1939 வரிசையா தான் அவங்க கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி வரிசையா தான் கொடுக்குறாங்க. சில நேரம் மாறியும் இருக்கும். பார்த்துக்கணும். ஓகே. அயூபியாத் 1916ல அகானி தர்வேஷ் 1928ல ஹியதுன்யா மூணு புக்கு தான் 1939 மூணு புக் எழுதுறவங்க ஒரு 3-4 பேர் தான் வருவாங்க. அந்த புக்குகளை பார்த்துக்கோங்க. உம், அந்த அகானி தர்வேஷ் புக்ல எப்தோ மூவி முகத்தமதி மீகாயில் நைமா மீகாயில் நைமாவோட முகத்தமால மீகாயில் நைமா வச்சு ஆரம்பிக்கிறார். அகானி புக்ல இப்ப இப்படியும் கொஸ்டின் வந்தது. அஷிரை புக்ல எந்த புக்ல வந்து மீகாயில் நைமா முகத்தமா ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் இல்லையா ஃபர்ஸ்ட் புக்கு நேம கேட்க ஆரம்பிச்சாங்க. புக்கு உள்ளதை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து ஈர்லை அபு மாலி ஒளிதாசி மஹத்தசு மஹீதிஸ் லெபனான்ல பிறந்தாரு. மஹீதிசான்றது ஊர். இவரும் லெபனானி தான். சும்மா கசதா இல்ல மிஸ்ரு ஹைசுக்கான எபியுல் அஸ்ஸார். அதுக்கப்புறம் இவர் மிஸ்ருக்கு போனாரு. மிஸ்ர்ல வந்து சிகரெட்ஸ் வித்தாரு. அவங்க சச்சா கூட சேர்ந்து நம்ம கூட சேர்த்து. சும்மா ஹாஜரைல விலாயத்தில் முத்தாயிதா. அப்போ அமெரிக்காக்கு போனார் 1912ல. ஐசு ஷாருக்கு பேசுறாரு. இவர் ஆபத்தில் கலமை ஃபோன் பண்றதுல கான்ட்ரிபியூட் பண்ணார். நிறைய பேர் சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அது முக்கியமான ஆளு ஜிப்ரானோட இது கீழே நடந்திருக்கும். அப்புறம் மஜலா சமீர் ஆரம்பிச்சார் 1929ல. அப்புறம் இதுக்கப்புறம் நிறைய இந்த யூனிட்ல இருந்து இது ஆரம்பிச்சிடும். மஜல்லா ஜரீதா. மஜல்லான்னா மேகசைனு, ஜரீதா நியூஸ் பேப்பரு. அது எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அது யார் யார் எந்தெந்த நியூஸ் பேப்பர் ஆரம்பிச்சாங்கிறது ஒண்ணு. இது இந்த புக்கோட பின்னாடி கடைசியில இருக்கு. அதனால யாரா எந்தெந்த நியூஸ் பேப்பர் ஆரம்பிச்சாங்கிறது கம்மி. அதை விட யாரார் எந்தெந்த மஜல்லால எடிட்டரா இருந்தாங்க. ஹராரனா எடிட்டரா இருந்தாங்க அப்படிங்கிறதும் முக்கியம். இவர் மஜல்லா அரபியா மிராத்துல் கருப் அப்படிங்கிற 2 பத்திரிகையில இவர் எடிட்டரா இருந்தார். சோ இவரோட கவிதைகள் பொதுவா அந்த வத்தனியா ஊரை சுத்துனதும் பொலிட்டிக்கல் சுத்துனதும் இருக்கும். ததாக்கிர் அவர் கிதாப ததாக்கிதர் மாதிரி 1911 ஜதாவல் 1927 இதுதான் ஃபர்ஸ்ட் இது என்னது 1911 எழுதுனதுதான் ஃபர்ஸ்ட் கவிதை. 12 வயசுலயோ 11 வயசுலயோ சம்திங் எழுதுவாரு. அதுக்கப்புறம் தான் இது ஜெராக்ஸ்ல இருக்கும் பார்ப்போம். அடுத்த ஹமாயில் ஜதாவல் 1927 ஹமாயில் 1940 அது திபுர் வத்துரா. அப்புறம் கசீதத்துல் மசா. அப்புறம் ஃபல்சஃபத்துல் ஹயாத் காபத்துல் மஃபூத். ஃபல்சஃபத்துல் ஹயாத் பத்தி ஒரு மாதிரி ஒரு புக் எழுதுவார். என்ன புக்? நுஜூமியாத். ஸோ அந்த கிதாபு பேர் அப்படிங்கிறத பார்க்கும்போது உள்ள உலகத்தையும் சேர்த்தே பார்த்துக்கோங்க. அப்புறம் அவரோட எல்டர் பிரதர் பேரு அல் பக்கர் அல் முராத். ஃபேமஸ் கீழே வந்துருக்கும். வேற ஒரு லக்கம் ஷாயிர் அமல் ஒரு தஃபாவல். ஆமாமா இவருக்கு அந்த பேர் ஒரு ஷாயிர் அமல் ஒரு தஃபாவல் அப்படிங்கிறது இவரோட பேர் லக்கப். அடுத்து நசீப் அரிலா. அப்புறம் நசீப் அரிலா வந்து ஷாயிர் வக்காஸ் சூரி ஒலிதஃபி ஹெம்ஸ்ல பிறந்தாரு. நசீப் அரிலாங்கிறவர். அப்புறம் அமெரிக்காவுக்கு போனாரு. அங்கதான் மத்மாத்து அட்லான் அட்லாண்டிக் அட்லாண்டிக் அப்படிங்கிற என்ன ஆரம்பிச்சாங்க தெரியும். மத்பா இது பப்ளிகேஷன். மத்பானா பப்ளிகேஷன் 1912 ஆரம்பிக்கிறார். இவர் ஹிம்ஸ்வாசி 19
1905ல எங்க போறாரு? இது செஞ்சு போறாரு. வருஷம் கேக்குறாங்க. ஜிப்ரான் ஹல்ஜிப்ரான் எந்த வருஷம் போனாரு? போன வருஷம். ஜிப்ரான் ஹல்ஜினா 1895ல போவாரு. கிட்டத்தட்ட இது வரிசையா வரும். அடுத்து ரஷீத் ஐயூப் உங்களுக்கு கொடுக்கல. அப்படியே அந்த டேபிள்ல வரும். இவர் 19ல இது எப்படி நாங்க பார்த்து வச்சிருந்தோம், ஈலியாபு வரிசையா பார்த்து வச்சிருந்தோம். நான் சொல்றேன். ஈலியாபு மாலி 1911ல ஃபர்ஸ்ட் இந்த புக் எழுதுவாரு. புக் 1912 அதுக்கப்புறம் தான் இது செய்வார். இவர் நசீப் அலிலா வந்து 1905ல. ஆனா இவர் போவாரு. ரஷீத் ஐயூப் அதுக்கப்புறம் போவார். அந்த டேபிள்ல பார்ப்போம். மக்பா அட்லாண்டிக் அப்படிங்கிற ஆரம்பிக்காது. அதுலதான் மஜல்லா ஃபுனூனை வெளியிட்டார். மஜல்லா ஃபுனூன் வந்து 1912 அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு, 1913 அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. பொதுவாவே இந்த வருஷங்கள்ல இந்த ஹிஜ்ரி இதுல கன்வெர்ட் பண்றதுல என்னன்னு தெரியல. ஒரு வருஷம் அதுல கரெக்டா 1 இயர் ஒன்னு ஃப்ரண்ட்ல இருக்கும் இல்ல பேக்ல இருக்கும். மோஸ்ட்லி அப்படிதான் வருது. இங்க 1912 சொல்றாங்க இல்லையா, நம்ம அந்த புக்லயும் இந்த புக்லயும் பார்ப்போம். அப்புறம் மிர்ஆத்துல் கர்ப்ல ஹெட் சீஃப் எடிட்டரா இருந்தாரு. மிர்ஆத்துல் கர்ப்ல வேலை செஞ்ச இன்னொரு ஆத்தர் யாரு? அப்ப பார்த்தோமே, யார் படிச்சோம்? ஈலியா அபு மாலி இருந்தார். இவரும் இருந்தார். இதெல்லாம் ஹிண்ட். 2 பத்திரிக்கை ஒண்ணா வேலை செஞ்சாங்கன்னா ஹிண்ட். ஒய் நம்ம ஹர்ரிஜன் ஃபில் கஷ்மீர் அரபி அரபி இதுல ஒர்க் பண்ணாரு. في مكتب الاستعمال الحربية. ஹர்பியானா இது வார் வார் ஆபீஸ்ல இதுல ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஆமா, நசீப் அலியா வருவாரு. இந்த மாதிரி வார் சம்பந்தப்பட்ட ஆபீஸ்ல ஒர்க் பண்ணவங்க 2-3 பேர் வருவாங்க. இது நீங்க நோட் பண்ண வேண்டியிருக்கும். அமெரிக்கன் வார் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஹிலால ஹர்பில் ஆலமியா சனியா செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ, செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துகிட்டு இருக்கப்போ அந்த வார் ஆபீஸ் சம்பந்தப்பட்டதுல ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் இவருடைய இவர் வஃபாத்து தான் டிராஜடி. இவருடைய இது என்னது புக்கு அர்வாகுல் ஹாயிரா அப்படின்ற ஒரு புக்கு வெளியாகிறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடியே வஃபாத் ஆயிடுவார். துஃபியா கபில அர்பாத் ஐயாம் சுதூரி தீவானி அர்வாகுல் ஹாயிரா அது பப்ளிகேஷன் ஆகிறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி வஃபாத் ஆயிடுவார். இப்ப அர்வாகுல் ஹாயிரா நசீப் அலிலா வருது. அர்வாகுல் முத்தமர்ரிதா யாரோடது? கிதாபுகள் நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. அர்வாகுல் முத்தமர்ரிதா வந்து அதனால தனியா அந்த இதை பாருங்கன்னு சொன்னேன், பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். அர்வாகுல் முத்தமர்ரிதா இவரோடது, இவரானோடது. அதுக்கு வருஷம் போட்டிருக்கேன்னா முத்தமர்ரிதா வருஷம் போடல. அது ஜெராக்ஸ்ல சில வருஷத்தோட இருக்கும். ஓகே, அர்வால் ஹைரா வந்து 1946ல 95 கசீதா உள்ளது. அப்புறம் இவருக்கு தான் மீஹாயில் நைமா ஷாயிரு தரீக்குன்னு பேர் வச்சாரு. ஷாயிரு தரீக்கு அப்புறம் இன்னொரு பேரும் வைப்பாரு. அங்க இருக்கு ஷாயிருல் ஹீரா. ஷாயிருல் ஹயாத்துன்னு சொல்லி இருக்கிறாரோ, ஷாயிருல் ஹயாத்து, ஷாயிருல் ஹீரா, ஷாயிரு தரீக். யார சொல்றா? நசீப் அலிகளா மீஹாயில் நைமா சொல்றாரு. ஆக்சுவலா இவரோட ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன், கிளாஸ்மேட் ஒண்ணு. எல்லாருமே ஃப்ரெண்டு தான், ஒரே காலத்துல வாழ்ந்தவங்க தான். ஆனா இவருக்கு ரிலேஷன் இதுல வரும். இருங்க பார்ப்போம், அந்த இதுல வருதான்னு பார்ப்போம். ஏதோ ஒண்ணு வரும். அப்ப இவருடைய புக்கு வந்து தீக்குல் ஜின்னுல் ஹிம்சி கதை புக்கு. கிஸ்ஸா அது. தீக்குல் ஜின் அல் ஹிம்சியுடைய ஜின்னு. தீக் அப்படின்னா இது காக் சேவல். சம்சாமா சம்சாமா வந்து முக்கியமான புக்கு கேட்பாங்க. அஸ்ராருல் பிலாத் ரூசி இதுவும் டிரான்ஸ்லேட்டர் ஸ்டோரி. இங்கே பார்த்து எழுதியிருக்கிறேன். எல்லாமே என்சிக்கல வந்து கிதாபுகள் இது அடுத்து வர்றதெல்லாம் 2வது யூனிட்ல கிதாபுகள் ஆரம்பிச்சிருச்சு. 3வது யூனிட்ல கம்மியா இருந்ததுன்னு நினைக்கிறேன். 3வது யூனிட்ல உந்துலூஸ்ல இதா கொஞ்சம் கம்மி. இவங்க எல்லாம் கிதாபுகள் நிறைய எழுதியிருப்பாங்க. கிதாபுகள் வந்து 99.9% இம்பார்ட்டன்ட். ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இப்ப உள்ளதுல கிதாபுகள் பேரை மட்டும் பார்த்தா பத்தாது, அது வருஷம் எது சம்பந்தப்பட்டதுன்னு பாக்குறது, அதுவும் 99.9% இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ நம்மள ஆக்சுவலா இதெல்லாம் மெமரி பார்ட் தான், அனாலிட்டிக்கல்ல வராது. ஒரு புக்கை வந்து நாங்க அந்த மேட்ச் டிஃபரன்ஸ்லாம் போட வச்சோம்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு ஒரு 5 புக்கை விட சொன்னேன். பின்னாடி கடைசி எழுதுனா கூட ஓகே, அப்படியே இது பண்ணிட்டே வாங்க நோட்ல.
நிறைய எழுத வேண்டியிருக்கும். இப்போ நீங்க உட்கார்ந்து தனியா பாடம் பார்த்தீங்கன்னா, இந்த அர்வால் ஹாயிரு, அர்வால் முத்தமத் மாதிரி தான் எழுதணும். அப்புறம் வேற இந்த அவ்வளவுதான். ஓகே. அடுத்து மீர்ஹாயில் நைமா. மீர்ஹாயில் நைமாவோட ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம்னா 99 வயசு வாழ்ந்திருப்பாரு. பொறந்தது முன்னாடி கடைசியா அந்த மீர்ஹாயில் நைமா ஷாயிர், முஃபக்கிர், வக்காஸ், மஸ்ரகி, நாகித், உலித பஸ்கந்தால பொறந்திருக்காரு. பஸ்கந்தால பிறந்த இன்னொரு ஆள் யாரு? பஸ்கந்த் ரஷீத் அய்யூபா. ஆமா, பஸ்கந்தா வந்து புக்ல பார்த்திருப்பாங்க. இது செஞ்ச வருஷம். ஓகே, கூட ஹிம்ஸ்ல 2 பேர் வந்தாங்களோ? சரி, நம்ம அப்புறம் பார்ப்போம். மீர்ஹாயில் நைமிங்கிறதால. ஓகே. இவர் மஸ்கல்ல பிறந்தாரு. ஜபலு சினீன் லெபனான். ஜபலு சினீன் அப்படின்ற ஒரு மலைப்பேர் இருந்துச்சான்னு தெரியல. சம்திங் அந்த ஏரியால. ஒரு தரஸ் மதத்தில் பலஸ்தீனியா பலஸ்தீனி மதரசால தான் பிறந்திருந்தாரு. இதெல்லாம் படிச்சே ஒரு கேள்வியில் நாங்க எம்சிக்யூ டெஸ்ட்ல ஒரு தடவை மிஸ் பண்ணோம். பலஸ்தீனிய மதரசால படிச்சாங்கன்னு சொன்னப்ப, அப்பெல்லாம் மிகைல் நைமாக்கு வரவே இல்ல. அவர் எங்க பலஸ்தீனுக்கு போனாருன்னு நினைச்சோம். எனக்கு நடந்தது இது. அப்புறம் பார்த்தா இது பலஸ்தீனியால மதரசா ஸ்கூல்ல. அந்த ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காரு. சும்மா மாசத்து ரூசியா 5 வருஷம் மாச ரூசியா இதுவும் கேக்குறாங்க. இது எங்கேயாவது எம்சிக்யூல பார்த்தது தான். மாச ரூசியால படிச்சாரு. எத்தனை வருஷம் படிச்சாரு அப்படின்னு? 5 வருஷம் படிச்சாருங்க. அப்புறம் லியோ டால்ஸ்டாய் தெரியுமா? டால்ஸ்டாய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டால்ஸ்டாய் வந்து இவர் ஃபேன். டால்ஸ்டாயோட ஃபேன். அசரபை டால்ஸ்டாய் அப்படின்னா டால்ஸ்டாயோட இன்ஃப்ளூயன்ஸ் இவர் மேல இருந்தது அப்படிங்கறத டைரக்ட் அர்த்தம். பட் அர்த்தம் அப்படி சொல்லக்கூடாது. இவர் டால்ஸ்டாயினால ஈர்க்கப்பட்டிருந்தார். அவரோட ஃபேனுன்னு சொல்லணும். இதை ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. சும்மா இந்த கலஃபி வாஷிங்டனுக்கு இடம்பெயர்ந்து போனார். 1911ல போனார். இப்ப ஃபர்ஸ்ட் போனது யாரு? எதிர செஞ்சு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இவர் ரஷீத் ஐயூப் போயிருப்பாரு நினைக்கிறேன். இதுங்க அதோட பண்ணிடலாம். வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1889 ஃபர்ஸ்ட் போறது இவர் தான். 1889ல ரஷீத் ஐயூப் போவாரு. அப்புறம் 1895ல ஜிப்ரான் போவாரு. அப்புறம் 1911ல மீகாயில் நைமா, 1912ல இலியா முவாலி. இவருக்கு ஒன்று இருக்கும் ரஷீத் படம் 1905. மீஷால் மாலுக்கு 1910 வராங்க. சரி, அப்ப இதுங்க இதே முடிச்சுட்டு மொத்தமா பார்ப்போம். 1910ல 2 பேர் போயிருப்பாங்க. ஒரு இதுல 3 மீன் வருது. ஓகே, அது வேற. ஓகே, வாஷிங்டனுக்கு எப்போ எப்போ செஞ்சிருப்பாருன்னா 1911ல. திராசத்தில் ஹுக்கூக் ஹுக்கூக் அப்படின்னு ஆக்சுவலா இங்க ஹுக்கூக்னு போட்டா லா அப்படிங்கிறது வருது. திராஸ் ஹுக்கூக் படிக்கிறதுக்காக இன்டர்வியூ இல்ல ஜாமியாத்தில் சுயூ சுஃபியா ஜமியா சுயூ சுஃபியாவுக்கு பக்கம் இந்த மாதிரி வளர்ந்தாருன்னு அர்த்தம். அந்த மாதிரி கனெக்ஷன்ல இருந்தார். வசலா இல்ல ஜின்சியா அமெரிக்கா. இதுவும் கேட்பாங்க. ஜின்சியான்னா நேஷனாலிட்டி, அமெரிக்கன் நேஷனாலிட்டி வாங்கிட்டாரு அங்க போய். ஹதம ஃபி ஜெய்சலாம் இருக்கு. ஏன்னா இப்ப நிறைய பேர் போனதுல யாரும் வந்து அங்க போய் இந்தியா அந்த ஊர் கண்ட்ரி நேஷனாலிட்டி வாங்குற மாதிரி சொல்லல. பட் ஆனா இவங்க சொல்லுவாங்க. ஹதம ஃபி ஜெய்ஷில் அமெரிக்கி. இவரும் அமெரிக்காவோட அந்த வார்ல படையில வேலை பார்த்திருக்காரு. அதுக்கப்புறம் பிரெஞ்சுக்கு வந்தாரு. அப்புறம் ஜாமியா ரீன் அப்படிங்கிறது இருந்தாரு. இவர் ஸ்கூல் பேர் பாருங்க. ஃபர்ஸ்ட் மதர்சா பல்சஃபியா பலஸ்தீனியா ஒண்ணு வருது. அடுத்து மதர்சா ரூசியா ஒண்ணு வருது. அப்புறம் இது ஜாமியா ரீன். அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு போனாரு. ஷாரக் ஆப்துல் கலாமியால ஃபவுண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணாரு. அதுக்கு அட்வைசர் முஸ்தஷார் அப்படின்னா அட்வைசர். ஒவ்வொன்றும் ஒருத்தர் நிறைய பொறுப்புகள்ல இருப்பாங்க. அது வரும் பார்ப்போம். பாத வஃபாத் ஜிப்ரானுடைய வஃபாத்துக்கு அப்புறம் ஆதா இலா வத்தனி தன்னுடைய ஊரில் லெபனானுக்கு திரும்ப வந்தாரு. வன்துவா ஃபில்காஃபி சம்மா ஃபலக். ஃபலக் அப்படிங்கிற குகைக்கு பக்கம் தனியா ஒதுங்கி இருக்காரு. ஷஹ்ரூப்ல இருக்கு அந்த குகை. தம்மல் தம்முலில் ஹக்காய்க்கில் உஜ்தியா லக்காபி நாசிக் ஷஹ்ரூப். அதுல ஹக்காய்க்கு அந்த உஜூதியான்னு சொல்லுவாங்க. அவர் எப்படி சொல்றது? ஞானம் அடைதல்னு சொன்னாலும் சரி,
அது சில விஷயங்களை யோசிக்கிறதுன்னு சொன்னேன். அந்த மாதிரி இந்த சூஃபியாக்கள் எல்லாம் செய்வான். சோ அந்த சிந்திச்சு பார்க்கறதுக்காக வேண்டி எங்க போயிருவாரு? அந்த குகை பேரு ஃபலக்கு. அந்த ஃபலக் குகை எங்க இருக்குன்னா ஷஹ்ரூப்ல இருக்கு. அதுல உட்கார்ந்து இவர் சிந்திச்சதுனால இவருக்கு பேர் என்ன வச்சுட்டாங்க? நாசிர் ஷஹ்ரூப்னு வச்சாங்க. அப்புறம் ஷஹ்ரூப் தான் வஃபாத் ஆனார். அதுக்கப்புறம் இவர் வலைமித்த ஜப்பஜ் ஹயாத் இவர் திருமணமும் செஞ்சுக்கல. திருமணம் செஞ்சுக்காத லிஸ்ட்ல இவர் எத்தனாவது வர்றாரு? உங்களுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க? யார் யார் வந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி? முஸ்தபா. ம். அப்புறம் இவர் மீகாயில் நுவாய்மா. சில பேர் மீகாயில் நாயிமாம்பாங்க, சில பேர் மீகாயில் நுவாய்மா அப்படிம்பாங்க. அது எப்படியோ அந்த சரி ஓகே இருக்கட்டும். அது உங்களுக்கு கன்ஃபியூஸ். ம். சஹ்ரூப் எங்க இருக்குன்னா பைரூத்ல இருக்கு. அது தமிழ்நாடுல திருச்சி மாதிரி. சாரி இல்ல. தமிழ்நாடு பைரூத் வந்து பைரூத்ல சஹ்ரூப். சஹ்ரூப். அப்புறம் நஷர் ஆபா அல் பனூன் ஃபில் மஹஜர். இவர் ஆபா பனூன் இவர் நிறைய கிதாப் எழுதியிருக்காரு. ஆபா பனூன் இவர் புக்கு வந்து இவர் மஹஜர்ல இருக்கும் போது, அதாவது அமெரிக்கால இருக்கும் போது தான் பப்ளிகேஷன் ஆச்சு. ஓகே. அப்புறம் ஹிர்பால் இவரோட நக்கது புக்கு ஒரே ஒரு புக்கு தான். ஹிர்பால்ன்ற பேர் 2 புக்கு வரும். அது நக்கது புக்கு. அந்த ஹிர்பால் புக்கு வந்து முக்கத்திமா வந்து அக்காத் எழுதியிருப்பாரு. அக்காத் அடுத்த 4வது யூனிட்ல வருவாரு. நீங்க பாப்பீங்க. ஞாபகம் பண்ணும் மஹஜர்ல இங்க ஹிர்பால் எழுதியிருக்கேன். அப்ப 2மே மஹஜர்ல வெளியிட்டாரா? பார்ப்போம். ஓகே. இது எல்லாமே அந்த கிதாபுகளோட டைட்டிலு. என்னது கிதாப் என்ன டாபிக் கீழ வரும் அப்படிங்கிறது. மக்காலத் முஹாதராத். அதுல ஃபர்ஸ்ட் ஜாது மஹாத் வந்து முஹாதராத் அப்படின்னா லெக்சர்ஸ்ன்னு அர்த்தம். ஜாது மஹாத் வந்து லெக்சர்ஸ் 1936. தி முஹப்பிர் ரீத் அல்-அவ்சான் 1953. சவுத்துல் ஆலம் அந்நூறு தைஜூர் அல் பயாதிர் அல் மராஹில். வருஷங்கள் பார்த்துக்கோங்க. இது ஜெராக்ஸ்ல பார்த்து எழுதிருப்பேன் அல்லது எம்சிக்யூல எங்கேயோ வந்திருக்கும். அப்புறம் கிதாபுகள் பார்த்துக்கோங்க. வேற இதுல இந்த புக்கு அகாபீர்னு 96ல ஒரு 2 புக் இருக்கு இல்லையா? இது வந்து ஜிப்ரானோட நபின்ற ஒரு புக்குக்கு ஒரு எப்படி சொல்றது? ஆப்போனன்ட் எழுதுவார். பதில் எழுதுற மாதிரி போட்டிக்கு. அப்புறம் ஐயூப்னு புக் எழுதியிருக்காரு. அது வரக்கத்துல அக்கீரா. பேப்பர் ஐயூப் அப்படின்னு எழுதியிருக்காரு. அது வந்து பைரூத்ல பப்ளிகேஷன் ஆச்சு. ஆபால் பொண்ணோட 3வது புக். இந்த ஃபர்ஸ்ட் புக் செகண்ட் புக் ஏதாவது எழுதியிருப்பானே. எங்க வருது? ஆபால் பனூன் வந்து 3வது புக் 1917 எழுதியிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டோரி வந்து சின்துகள் ஜதீத். எம்சிக்யூல டெஸ்ட்ல வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டோரி என்ன சின்துல் ஜதீத் 1914. அப்புறம் ஆக்கிர் அப்படிங்கிற 1915. அப்ப 2வது இதுவா இருக்கிறது அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. 3வது வந்து ஆபால் பனூன். பாதி இது கெஸ்ல தான் போகுது. அப்புறம் ஹம்சுல் ஜஃபூன். இவருக்கு இருக்கிற ஒரே ஒரு கவிதை தொகுப்பு தான் மஜ்மூத் ஷாரியா அல் வஹீதா. இங்கிலீஷ் தெரிஞ்சாரு. அந்த முகமது சாபிக் அப்படிங்கிறவரு இது அதுக்கப்புறம் அரபில மாத்திரம் 1945ல. இவருக்கு ஒரே ஒரு கவிதை இருக்கும். ஒரே ஒரு ரிவாயத் இருக்கும். ஒரே ஒரு நக்குது புக் இருக்கும். ரிவாயத் கிடையாது. ரிவாயத்தா இல்ல இல்ல இந்த ஆக்சுவலா பார்ப்போம். அல்லாஹ் في نظير نعيمة حقيقة الأزرق يطلق عليها أسماء الحسنى. யாராவது சொன்னாங்களா? ஓகே. கிதாப் அது அடுத்து ரசாயில் எழுதியிருக்காரு. 6 ரசாயில் எழுதியிருக்காரு. எப்போ 1958ல இருந்து 1961க்குள்ள 6 ரசாயில் எழுதியிருக்காரு. உம் பேர் வரல. மீகால் நைமா ஜிப்ரான் கலீல் ஜிப்ரான் இம்பார்ட்டன்டான ஆளு. சபோன் அப்படிங்கிறது சீரத்து தாத்தி லைஃப் ஆட்டோபயோகிராஃபி எழுதியிருக்காரு. 17 இவர் 71வது ஏஜ்ல 70கள்னு எழுதியிருக்காரு. அந்த ஹிர்பால் இருக்கு இல்லையா? ரெண்டுமே நக்கது புக்கு தான். ரெண்டுமே ஹிர்பால் அப்படின்றது ஒரே ஒரு நக்கது, ஒரே ஒரு ஷார். இன்னொன்னு வரும் பார்ப்போம். தென் அடுத்து மீஷா அல் மாலூஃப்
ஜெஹ்லால பிறந்தாரு லெபனான்ல. இவர் ஜெஹ்லால பிறந்தாரு. இவங்க வந்து ஆஹ், ஆந்திரேல ஊழல் நில விளையாட்டு ஷிவாலியா ஃபர்ஸ்ட் இவங்க அமெரிக்காவுக்கு நாட்டு பக்கம் போயிருந்தாலும் அதுக்கப்புறம் பிரேசில் போயிருவாங்க. இவங்க 3 பேர் தனியா வருவாங்க. ஜுனூபில மீஷால் மாலூஃப், இலியாஸ் ஃபர்ஹாத், அப்புறம் ரசீத் சுலைம் கூலி. இவங்க 3 பேர், அந்த 5 பேருமே ராபித்துல் கலமியான்னு ஒண்ணு ஆரம்பிப்பாங்க. இவங்க வந்து உஸ்மத்துல் உந்துஸ் ஆரம்பிப்பாங்க. ரெண்டாவது அக்வேர் அசோசியேஷன் ஆரம்பிப்பாங்க. நம்ம பார்ப்போம். ஸோ அந்த 5 இது தனி. அதெல்லாம் ஷிமாலுக்கு போனவங்க. இவங்க 3 பேரு ஜுனூபுக்கு போனவங்க. 1910ல தான் எங்க போனாரு? பிரேசில் போனாரு. பிரேசில் எங்கன்னா இங்க இருக்கு, ஜுனூப்ல இருக்கு. ஓகே. அன்ஷா முஆமிலல் ஹரீரி உனக்கு அங்க ஹரீரோடைய வேலையில இருந்தார். சம்திங் ஏதோ ஒரு வேலை. அப்புறம் உஸ்மத்துல் உந்துருஸ் ஆரம்பிச்சாரு. ஒன்தகபர் ஐசல்லாக அதுக்கு வந்து ஹெட்டாக இருந்தாரு. 10 வருஷம் அந்த ஹெட்ஷிப்ல இருந்தார். அஸ்தரல் அஸ்தராக உஸ்மத்துல் உந்துருஸ். உஸ்மத்துல் உந்துருஸ்ன்னு இதுவும் ஆரம்பிப்பாங்க. பப்ளிகேஷனும் ஆரம்பிப்பாங்க. அதாவது இது ஜரிதாவோ மஜலா ஏதோ ஒன்று ஆரம்பிப்பாங்க. ஓகே. அவருக்கு 2 புக்கு தான். ஹைக்கல் திக்ரா 1944ல. அப்புறம் சஜீன் அபுல் இந்த புக் அடிக்கடி கேட்டாங்க. இது மஸ்ரக், இது கசீதா. அப்புறம் அஹ்ராம் அப்படிங்கிறது இன்னொரு மஜல்லா. இவர் அஹ்ராம்ல எழுதிக்கிட்டு இருந்தார். ம். அது எடிட்டராகவும் வேலையாகவும் செய்யல. அஹ்ராம் பத்திரிகைக்கு இவர் எழுதி கொடுத்துக்கிட்டு இருந்தார். அதுவும் வந்தது. அடுத்து இலியாஸ் ஃபர்கான் கஃபர் ஷீமால இருந்தாங்க. லெபனான்ல அவர் தரக்க மதரசா ஃபி சின்னில் ஆஷித் 10 வயசுல ஸ்கூலை விட்டுட்டு போயிட்டாரு. அப்புறம் கைத்தொழில் மஹனில் எதவியான் அந்த கைத்தொழில் செய்யறதுக்காண்டி போயிட்டாரு. அதுக்கப்புறம் பிரேசிலுக்கு போனாரு 1910ல. சாஹாம பி தசீஸ் உஸ்மதுல் உந்துலுஸ் என்ன செய்யறது கான்ட்ரிபியூட் பண்ணாரு உருவாகிறதுக்கு. அப்புறம் ஜாயிசத் ஷார் ஃபாஸ பி ஜாயிசத் ஷாரி மின் மஜ்மாயில் ஃபாதில் அவ்வல். ஒரு ஃபர்ஸ்ட் ஏதோ மஜ்மால் ஃபாதுன்னா ஒரு மீட்டிங் அசோசியேஷன்ல மீட்டிங்ல கவிதைக்கான அவார்டு ஒன்று வாங்கினாரு. பட் எந்த அவார்டு அப்படிங்கிறது இல்லை. ஐ மீன் ஹொக்குமத்தில் சூரிய விசாமலை சிரியன் கவர்மெண்ட்ல விசாமலைத்துக்கான இது ஒரு மெடல். விசாம் அப்படின்னா மெடல் அர்த்தம். இது சம்திங் ஒரு மெடலும் வாங்கியிருக்காரு. அடுத்து முஹர்ரிர் ஃபி ஜரீதா முக்ரியா அன்ஷா சுலைம் பாக்கி. சலீம் பாக்கி ஆரம்பிச்ச முக்ரியான்ற பத்திரிகை இது நியூஸ் பேப்பர் ஜரீதால எடிட்டரா இருந்திருக்காரு. அப்புறம் இவர் தான் மஞ்சள்ல ஜதீத் ஆரம்பிச்சிருக்காரு. இவர் மேகசின் ஜதீத் இவர் தான் ஆரம்பிச்சிருக்காரு. இவர் இந்த கை வேலை செஞ்சாங்கன்னு சொன்னேன். பிசினஸ் நஜாரா இருந்திருக்காரு. நஜார்னா தெரியுதா? நஜார்னா யாரு? என்ன சொன்னீங்க? தச்சரா? கார்பெண்டர். கார்பெண்டரா இருந்திருக்காரு. எப்போ? ஒரு 10வது வயசுல. வேற ஒரு கிதாபுகள் பார்த்துக்கோங்க. ருபாயியாத். ருபாயியாத் யாரோடது? இலியாஸ் ஃபர்ஹாத்தோடது. யாத்ல இது எத்தனாவது புக்கு? ஓகே. ரபியா. ரபியானா இதுக்கு சீசனுக்கும் சொல்லுவாங்க. ஆட்டம். அப்புறம் அஹ்லாம் ஒரு ராயி வந்து கசாயித். நான் இதுல கேட்டிருக்காங்க எது சம்பந்தமான புக்குன்னு சொல்லிட்டு. இது கசாயிது. அது ஃபவாக்கிஹு ரஜியா கசீதா கஸ்லியா கசல் கவிதை இது ஃபவாக்கிஹு ரஜியா. இப்ப இதுக்கப்புறம் படிக்கும் போது கிதாபுகள் பேர் பத்தாது. என்ன கிதாபுன்றது பார்க்கணும். அப்புறம் வேற என்ன கிதாப்? அவ்வளவுதான். அப்புறம் அசீஸ்லை முகூரி ஷாயில் கரவி ஷாயில் அரூபா. இவருக்கு 2 பேர் இருக்கு. ஷாயில் கரவின்னு சொல்லுவாங்க, ஷாயில் அரூபான்னு வாங்க. ஷாயிர் ஷாயிர் தர்வேஸ் யாரு? ஷாயிர் தர்வேஸ் வருஷமா யாரு? லக் ரஷீத் அய்யூப். ஷாயிர் தர்வேஸ், ஷாயிர் பாக்கி ஒரு ஷாக்கி. இதுதான் டக்குன்னு நினைவுக்கு வரல. அதுதான் பார்க்க வந்தேன். 2 பேர் வருமே. ஷாயிர் பாக்கி ஒரு ஷாக்கி. பாக்கின்னா ஆக்சுவலா கிரைன்னு சொல்லுவாங்க. ஷாக்கி அப்படின்னா கம்ப்ளைண்ட், ஷிக்காயத்துனா கம்ப்ளைண்ட் பண்றது. அதுல இருந்து வந்ததான்னு தெரியல, பார்க்கணும். ம். என்ன பாயிண்ட் சொல்லிட்டு இருந்தேன் இதுக்கு முன்னாடி? இது கேட்கும் போது என்ன பாயிண்ட் சொன்னேன்? ஏதோ ஒண்ணு சொன்னேன், மறந்துட்டேன். ஆ, சொல்லுங்க. ஏதோ நினைவுல வந்து சொல்ல வந்தேன். நான் இது கேட்டோம், நான் அதை மறந்துட்டேன்.
லக்கப் 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 வந்து தனியா எழுதணும் அப்படிங்கிறது இல்ல. ஏன்னா எல்லாத்துக்குமே வரும். நீ தனியா எழுதினாலும் அது ஒரு பேர் மாதிரி பெருசா வரும். அப்படி நீங்க 120 பேருக்கு வரும். 120 பேருக்கு ஒருத்தருக்கு ரெண்டு 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 மூணு இவருக்கு இம்ரான் கைஸ்லாம் பார்த்தா 4 5 வருது இல்லையா? ஸோ அது அந்தந்த இடத்துல மனமா பண்ணிக்கலாம். தனியா எழுத வேண்டியது இல்ல. பேர்கள் ஆனா அந்த பிடிஎஃப்ல அனுப்பிச்சிருக்கேன் இல்லையா? அதை பார்த்து பண்ணிக்கோங்க. அல்லது வேணும் அப்படின்னாலும் இன்னும் தெளிவா நல்லா படிக்கணும்னாலும் ஒரு காலம் மாதிரி போட்டு அவங்க பேரு ஃபர்ஸ்ட் ஆள் பேரு, அப்புறம் 2வது காலம்ல அவங்க பேரு, அப்புறம் குன்னியத்து லக்கபு எல்லாமே எழுதணும். அப்பெல்லாம் எழுதுனா இன்னும் பெஸ்ட். ஆனா நீங்க அந்த மாதிரி செய்வீங்களான்னு தெரியல. செஞ்சா மிக மிக நல்லது. ஓகே. குன்னியத்து வந்து நேமோட சேர்ந்து வந்துரும் ஆக்சுவலா. பூ பாடுறதெல்லாம் குன்னியத்து. ஆனா அதைத்தான் சொல்ல வந்தேன். குன்னியத்து வந்து 2 3 இது வரும். நிறைய வரும். தனியா எழுதிக்கிறது பெட்டர். ஆனா இது வரைக்கும் சரி எழுதுங்க, நல்லது, மிஸ் பண்ணாதீங்க. குன்னியத்தோட லக்கம் தான் ஜாஸ்தி கேக்குறாங்க. லக்கமும் அங்க ஒரிஜினல் பேரும் ஆக முக்கியம். ஓகே. இவர் ஷாயில் கரவி, ஷாயில் அரூபா. ஒலித ஃபி கரீத் பர்பர் லெபனான்ல பிறந்தார். அப்புறம் பிரேசிலுக்கு போனார் 1913ல. வஹப நப்சஹு லில் அரூபா. வஹப நப்சஹுன்னா தன் நப்ச கொடுத்துட்டாரு அரூபாக்கு. அரூபாங்கிறது அப்போ இடமா ஊர் பேரா என்ன தெரியல. ஒரு வஹதத்தில் அரபியா லில் அரூபத்தி ஒரு இடமா இருக்கலாம். இடத்துக்கும் வஹதத்தில் அரபியா அரபி ஒண்ணுக்கு மட்டும் தன்னை அர்ப்பணித்தாருன்னு அர்த்தம். இவருக்கு லக்கப்ல ஒண்ணு கதீஸ் வஹதத்துல் அரபியான்னு இன்னொரு பேர் இருக்கு. இப்படி ஒரு பேர் முன்னாடி படிச்சிருக்கோமா, அது கேட்கல, எனக்கே இப்ப ஞாபகம். ஓகே. சரி, ஒரு லெபனான்ல எங்க பிறந்தாரு? பர்பார்ல, பர்பாரா ஞாபகம் வச்சுக்கோ. அப்புறம் தவலாரிஸ் தஹ்ரீர் மஜல்லா, ஆஹ், ராபித் இதெல்லாம் ஹெட் எடிட்டர் இருந்தார். ராபிதாங்கிறது ராபித்துல் கலமியா கிடையாது, இது வேற. இது ராபித்த கலமியா தான் சொல்றாங்களாங்கிறது தெரியல. ஏன்னா இவர் உஸ்மத்துல் முஸ்ல வருவாரு. இதுல ராபிட்டாங்கிறது வேற ஏன்னு தெரியல. 3 வருஷம் இருந்தாங்கன்னு வருது. அப்புறம் உஸ்மத்துல் உந்துஸ் தான் எங்களோட மெயின் அசோசியேஷன். அதுல ஹெட்டா இருந்தாரு. கான ரைஸ் சானி 2வது ஹெட்டா இருந்தாரு. இதுக்கு உஸ்மத்துல் முஸ்ல முதல் தலைமையில இருந்தது யாரு? ஃபர்ஸ்ட் ஹெட்டா இருந்தது யாரு? மெய்ஷால் மாலூஃப். இங்கதான் படிச்சோம். எத்தனை வருஷம் இருந்தாரு? உஸ்மதுல ஆரம்பிச்சது அவர் தான். வந்தகவ அவ்வளவு ரைஸ். இது ஃபர்ஸ்ட் இதுவும் கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹெட்டா இருந்தது யாரு, 2வது ஹெட்டா இருந்தது யாரு, லாஸ்ட்ல ஹெட்டா இருந்தது யாரு, அதெல்லாம் கேக்குறாங்க. ஆக்சுவலா இதெல்லாம் மூமெண்ட்ஸ்ல வரும். இந்த அசோசியேஷன் மூமெண்ட்ஸ் வந்து 8வது யூனிட்ல தனியா வருது. நம்ம அங்கேயும் பார்ப்போம். பட் இங்கேயும் தெரிஞ்சுக்கணும். 10 வருஷம் ஃபர்ஸ்ட் யார் இருந்தா? மீஷால் மௌலூஃப் இருந்தாரு. அதுக்கப்புறம் யார் வர்றா? அதோட 2வது ஹெட்டா இவர் பேர் என்ன, அசீஸ் சுலைமஹூரி வர்றாரு. பாதா மீஷால் மௌலூஃப்க்கு அப்புறம் ராபித்தத்துல் உந்துலூஸ். இவர் மெம்பர் ஆஃப் ராபித்தத்துல் உந்துலூஸ் அப்படிங்கிறதுல ஒரு மெம்பராகவும் இருந்தார். சோ இது வந்து ராபித்துல் கலமையா கிடையாது. பட் இந்த மஜல்லா ராபித், இது மஜல்லா ராபிதா அசோசியேஷன். அது இப்ப இது கண்டிப்பா அது வேற ராபிதா தான். ஓகே. அதுல வந்து எடிட்டரா இருந்தார். இவர் ஹெட்டா இருந்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? மீஷா வந்ததுக்கு அப்புறம் இப்ப இந்த 3 வருஷங்கிறது இந்த ஹெட்ஷிப்க்கு வரும். அங்கதான் இருந்திருப்பார். ஓகே. அடுத்து ரஷீதியாத், கரவியாத். இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. யாத்துல 2 கிதாப் வரும். ரஷீதியாத் அப்புறம் கரவியாத் எழுதிக்கோங்க. ரெண்டுமே 1916ல பிரேசில் எழுதுனது. இதுதான் ஃபர்ஸ்ட் அவ்வளவு மஜ்முஅத்து ஷார். அதிகமா இவங்க இந்த புக்குல வந்து ரொம்ப நல்ல விஷயத்துல என்னன்னா, நான் சொன்ன மாதிரி டெத் ஆர்ட்ல வந்தது. இந்த கிதாபுகளுமே இந்த ஃபர்ஸ்ட்ல கொடுக்கறது எல்லாமே அவங்க ஃபர்ஸ்ட் புக்கா தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஃபர்ஸ்ட் தெரியாது. ஆனா ஒரு 80 to 90% மேக்ஸிமம் முதல் கிதாப் ஃபர்ஸ்ட்ல வந்திருக்கு. மோஸ்ட்லி நாங்க அப்படிதான் பார்த்து வச்சிருக்கிறோம். அப்படிதான் வந்திருக்கு. சோ ஃபர்ஸ்ட் கவிதை புத்தகம் வந்து ரஷீதியாத்து. இதுல ரஷீதியாத்துன்ற அப்படின்னா ரஷீத் ஐயபுக்கு போயிடக்கூடாது. அது கவனம் வச்சுக்கோங்க. ஏன்னா அது கன்ஃபியூஸ் ஆச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்போ. ரஷீத் ஐயபோடது ஒண்ணு வேற, ஷாயித் தர்வேஸும்பாங்க ஒண்ணு. இது வந்து ரஷீத் சுலைமஹூரி கரவியாத். இது ஷாயில கரவின்னு சொன்னாங்க இல்லையா? கரவியில இருந்து கரவியாத்.
அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் என்னது மஜ்மூத் கவிதை கலெக்ஷன். அடுத்து ஆசிர், இந்த சமாசிம் ஆசிர் அதெல்லாம் முக்கியமான புக்கு. ஆசிர்ன்னு இன்னொரு ஆள் எழுதியிருப்பாரு, நம்ம அங்க பார்ப்போம். ஷார கௌமி. ஸோ இது வந்து பீப்புளை பத்தின ஏதோ ஒரு கவிதை 1933 எழுதியிருக்காரு. அடுத்து ஜமாசிம், அது சிம்சாமாவா சமாசிம், இவருக்கு பாருங்க. அது என்ன சமீரா, சிம்சாமாவா சமாசிமா? சிம்சாமா. யார், நசீப் அலிலா வரும், இதுதான் சொல்றேன். சிம்சாமா, இது ஜமாசிம். இந்த மாதிரி அந்த ஒரே சவுண்ட்ல வர்றதெல்லாம் தனியா எழுதி வச்சிருந்தேன் மனப்பாடம் பண்றதுக்கு. அதெல்லாம் எழுதணும். முக்தாரத்துல் ஹமாசா, இந்த ஜமாசிம் வந்து ஹமாசாவுடைய சோசன் ஒண்ணு. ஒரு மஹாஃபில் மஜாலிஸ், ஜவாயா ஷபாப், அல் மூஜாத்துல் கசீரா, அல் அசாஹிர், அல் பவாக்கிர், அல் ஆசிர். இங்க பாருங்க, இந்த சவுண்ட்ல ஒரே சவுண்ட்ல வருது. ஆசிர், அசாஹிர், பவாக்கிர், ஒரே வசன்ல வருது பாருங்க. அடுத்து ஜமாசின், நாலுமே ஒரே வசன் தான். கடைசியில யா வரல, இது அவ்வளவுதான். இதெல்லாம் நம்ம ஹிண்ட் மாதிரி வச்சிருந்தோம். வல் அசாஹிர் அல் பவாக்கிர் ஆசிர்னா தெரியும். கிதாபுகளை உங்களுக்கு மனனம் வைக்கிறதுக்கு நீங்க டைரக்டா நம்ம பார்த்து மெமரி பண்ணி படிச்சாலும் ஓகே, அதுதான் சிறந்த வழி. ஆனா அது டைம் நிறைய எடுக்கும். எல்லாருக்கும் நம்ம அந்த குரான் ஆயத்தில் மனப்பாடம் பண்ண மாதிரி உட்கார்ந்து இது பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஹிண்ட் வச்சுக்கணும். ஒவ்வொன்றா எழுதி வச்சு அது மட்டும் பார்த்தாலே ஒரு 70-80% போதும். அது வரைக்கும் தான் வந்திருக்கு. இதே சொல்ல வர கிதாபுகள்லாம் இருக்கு. அப்புறம் அதுல அசாகிர் ஒரு ஷயாத்தின் பின்னாடி 7வது யூனிட்லாம் வரும், அதெல்லாம் மேட்ச் பண்ணி எழுதியிருந்தோம். அதெல்லாம் பார்ப்போம் ரிவிஷன் பண்ணும்போது. ஆக்சுவலா அது இதெல்லாம் என்ன சொல்லணும்னா எழுதி வச்சுக்கிட்டே வாங்க. இந்த யூனிட் இது முடிச்சிட்டோம்னா ரிவிஷன்ல ஃபுல் ரைட்டிங் ஒர்க் நிறைய இருக்கும். அந்த நோட்ஸ் தான் உங்களுக்கு பரீட்சைக்கு உதவும். நான் சொல்றேன்ல, இப்ப 30-40% 30% நான் நடத்துறதா இருந்தாலும் விஷயம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க பண்ண போன முயற்சி தான் அந்த பிஒய்க்கு பார்க்கும்போது டெஸ்ட் எழுதுவீங்க, அதுல நோட்ஸ் எடுப்பீங்க. அதுதான் மிச்சம் 50% சொல்லலாம். அது எல்லாமே உங்க தனி உழைப்பு. அது யார் இந்த ஃபுல் எஃபோர்ட் அதுல போடுறீங்களோ கண்டிப்பா வின் பண்ணுவாங்க. அது செய்யுங்க, அது மிஸ் பண்ணிடாதீங்க. பாடம் கேட்கறது, இதுல ஹிஸ்டரி மாதிரி படிச்சுட்டு போறதெல்லாம் எப்படி சொல்றது, ஒரு முகத்திமா மாதிரி தான், இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான். அதுக்கப்புறம் தான் மெயின் தீமே இருக்கு. அடுத்து லாமியாத்து சலாஸ். லாமியாத்து சலாஸ்ங்கிறது மின்ஹா கசீதியா இல் காதி ஒரு சாலிஸ் சலா. லாமியாத்து சலாஸ் அப்படின்னா 3 புக்கு சேர்ந்த லாமியாத்து ஒண்ணு. அதுல 2 கசீதா இருக்கு, கரவியோடது. 3வது வந்து ஷக்கி பர்சலானோடது. ஸோ கரவினா இவர் தான். இவரோடதுல 3 இது சேர்த்திருக்கிறாங்க. அடுத்து தீவானுல் கரவி, ஃபஜ்ரு அல் ஷஃப். ஓகே, இது நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இந்த டெத் ஆர்டர் சொல்லுங்க. நீங்க படிச்சு ஃபர்ஸ்ட் யார் படிச்சோம் சொல்லுங்க. டெத் ஆர்டர் ஃபர்ஸ்ட் மஹஜர்ல யாரு? இல்லாட்டி இதுல இருந்து வருவோமா? உந்துலுஸ்ல இருந்தே வாங்க. உந்துலுஸ்ல ஃபர்ஸ்ட் யாரு? இப்னு ஹானி பாத்தீங்க. இப்னு ஹானிக்கு அப்புறம் ஒண்ணு ஞாபகப்படுத்துங்க, இல்லாட்டி பார்த்தே கூட சொல்லுங்க. இப்னு தராஜ் அல் கஸ்தலானி 2வது. 3வது இப்னு சைதூன். அப்புறம் வல்லாதான் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? இல்ல இல்லையே, இப்னு சைதூனுக்கு முன்னாடி தான் வல்லாதா. அது ஏதோ ஒண்ணு எழுதியிருந்தேனே, ஞாபகம் இருக்கா? ஓகே, பாண்டா முன்னாடி. இப்னு சைதூன் அப்புறம் தான் வல்லாதா. 484 கரெக்ட் தான். அப்புறம் இப்னு ஹஃபாஜா, அப்புறம் ஹப்ஸா, அப்புறம் ஹம்தூனா. நான் இது ஈஸியா இருக்கட்டும்னு ஒரே இதுல எழுதிக்கிட்டேன். ஆக்சுவலா இந்த 3 தனியா கொடுத்திருந்தாங்க பின்னாடி. அது ஹப்ஸா ஹம்தூனா கடைசியில தான் வருவாங்க. இவங்கள மட்டும் முன்னாடி எழுதிட்டேன். டெத் ஆர்டர்லாம் குறைஞ்சது ஒரு 3-4 கேள்வி கன்ஃபார்மா வரும். கன்ஃபார்மா வரும். அதனால அதுலலாம் சொல்லி அப்படி இப்படி பல சொல்ல மாதிரி மார்க் வாங்கலாம். இந்த புக்ல இருந்ததுனா அது ரொம்ப ஈஸியா இருந்தது எங்களுக்கு. அப்புறம் இவங்கல்ல இப்னு அப்துல் ரப்பிஹி, அப்புறம் இப்னு அப்துல் ரப்பிஹிக்கு அப்புறம் யார் வரா? நஸ்ர்ல.
இந்த புக்ல இந்த இதை கூட பாருங்க. இப்னு அப்துல் இப்னு ஷுஹைத் வருவாரு, அப்புறம் இப்னு ஹஸ்மு, அப்புறம் இப்னு துஃபைல். அவ்வளவுதான். அதை இதுவும் பார்க்கணும். ஒவ்வொரு நம்ம அதை பேசணும். நம்ம அந்த ரிவிஷன் பண்ணும்போது ஒவ்வொன்றா பண்ணுவோம். இதுல எங்க சிக்கலாகும் நான் சொல்றேன் கேளுங்க. எங்க மாட்டிக்குவோம். இப்போ இப்போ இதுக்குள்ளேயே ஒரு தடவை கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, மோஸ்ட்லி எழுதிரும். உங்க ஸ்கூல்ல கேட்டாங்கன்னா மோஸ்ட்லி அப்படிதான் கேட்கறாங்க. சில சமயம் என்ன பண்ணிடுறாங்க, எனக்கு கொஸ்டின் எடுக்கிறவன் கிறிஸ்தவம் பிடிச்சவன் ஒருத்தன் இருப்பான் இல்லையா, அவன் என்ன பண்ணிடுறாங்க, 3வது யூனிட்லயே உந்துருஸ்ல கொடுத்த ஒரு 2 பேரும், மஹஜர்ல ஒரு 2 பேருக்கு டெத் ஆர்டர் கேட்டா மாட்டிக்குவோம். அப்பதான் நமக்கு சிக்கலாகும். இல்ல அந்த நேரத்துல எப்படி கெஸ் பண்ணி எழுதுவோம்னு தெரியாது. ஸோ ஒரே ஃபன்னுக்குள்ள கேட்கும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். ஆனா சில நேரம் வந்து கெஸ் பண்ணி எழுதிட முடியும். எப்படின்னு கேளுங்களேன். இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஒருத்தர் அப்படி கேட்டிருந்தாங்க. உமவியாக்களும் அப்பாசிதோடதும் கேட்டிருந்தாங்க. ஒண்ணு உமவியாக்கள் மட்டும் உமவியாக்கள் ஷாயரை தனியா கேட்பாங்க. அப்பாசி ஷாயரை தனியா கேட்பாங்க. பரவாயில்ல தான். ஆனா உமவியாக்கள்ல 2 பேர் கேட்கறாங்க. அப்பாசிதுல 2 பேர் கேட்கறாங்க. எப்படி எழுதுவீங்க? கெஸ் பண்ணி எழுதலாம். எப்படி எழுதுவீங்க? டெத் ஆர்டர்ல. கெஸ் பண்ணுங்க. யோசனை வருதா? நான் கொஸ்டின் புரியுதா? நான் பேசுறது கேக்குதா? ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? ஓகே, கொஸ்டின் புரியுதா? ஒமேகாக்கள் 2 பேர் இருக்காங்க. அப்பாஸ் 2 பேர் இருக்காங்க. எப்படி எழுதுவீங்க டெத் ஆர்டர் கேட்டா? சின்ன அனலைஸ் ஒண்ணுமே இல்ல. உமவியாக்கள் ஃபர்ஸ்ட் வருவாங்க. அப்பாசித் 2வது வருவாங்க. அவ்வளவுதான். உமவியாக்கள் ஆட்சிக்கு அப்புறம் தான் அப்பாசித் ஆட்சி வரும். கரெக்டா? இப்ப பஷார் ஒத்தர் தான் உமவியாக்கள்ல இருந்தாரு, அப்பாசித்ல இருந்தாரு. கரெக்டா? அப்ப அடுத்து வர்றவங்க எல்லாமே அப்பாசித் தான். அதுக்கு முன்னாடி வர்ற எல்லாருமே உமவியாக்கள் தான். சின்ன கெஸ் தான். இந்த அனலைஸ் இதான் அனலிட்டிக்கல் பார்ட் நான் சொல்றேன். அந்த போன இதுல எங்களுக்கு அதுல சின்ன மைனஸ் இருந்தது. மெமரி பார்ட்லாம் வந்துருச்சு. அனலிட்டிக்கல் பார்ட்ல தான் மிஸ்டேக் வந்தது. சோ எங்க விழுந்தமோ அங்கதான் எந்திக்கணும். எங்க தப்போ அங்கதான் கரெக்ட் பண்ணணும். சோ அததான் திரும்ப இத பயிற்சி பண்ணதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நான். இந்த மாதிரி கெஸ் பண்ணி எழுதிட முடியும். அதனால இந்த டெத் ஆர்டர் நான் முக்கியம் அப்படின்றத சொன்னேன். ஓகே, இதுல வந்து இது கண்டிப்பா ஒரு கேள்வியா இந்த வருஷத்துல வரும். ஃபர்ஸ்ட் இந்த 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 கடைசி காலம் பாருங்க. அந்த புக் எழுதி வச்சிருந்தீங்கன்னா, அதபுல் மஹ்ஜ்ல கடைசி ஹிஜ்ரா செஞ்சு போனவங்கள பாருங்க. இது உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் யாரு டெத் ஆர்டர் ஃபர்ஸ்ட் சொல்லுங்களேன். அதுதான் ஆக்சுவலா அதுதான் ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் ரஷீத் அய்யூப், அப்புறம் ஜிப்ரானு, அப்புறம் நான் ஏன் இதை கேட்கறேன் அப்படின்னா, இதுல வந்து ஷிமாலையும் ஜுனூபையும் தனியா பிரிச்சிருப்பாங்க. அதனால கேட்கறேன். இப்ப இதுல பாத்தீங்கன்னா, ரஷீத் அய்யூப் ஃபர்ஸ்ட் டெத், அப்புறம் ஜிப்ரான். இல்லையே, சாரி. இது 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 இருங்க இருங்க, நான் அடுத்ததுல வரும். மாற்றி பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்க இருக்கு. இது நான் இது பார்க்க எடுத்தேன். ஆமா, ஜிப்ரான் தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. ஜிப்ரான் தான் 31, அப்புறம் ரஷீத் அய்யூப், மீஷால் மவ்லூப் வந்துருவார். மீஷால் மவ்லூப் எங்க படிச்சோம்? இப்ப கடைசியா இதுல படிச்சோம். ஜுனூப்ல, பிரேசில்ல போனவங்கள படிச்சீங்க இல்லையா? அதனால இந்த டெத் ஆர்டர் நீங்க அப்படி பார்க்கக்கூடாதுன்றதுக்காண்டி சொல்ல வரேன். இது பார்த்துக்கோங்க. இவர் யாரு? மீஷால் மவ்லூப், அப்புறம் நசீப் அரிலா, இந்த ஹலீல் மத்தான் மாசினிலாம் இவங்க கூட முஆசிர் தான், சமகாலத்துல வாழ்ந்தவங்க தான். இவங்க வந்து 4வது யூனிட்ல வருவாங்க. இருந்தாலும் சில சமயம் அதுல நடுவுல கேட்டுடுறாங்க. ஒரு வாட்டி கேட்டாங்க. அதை பார்த்து எழுதுறதா அது. நீங்க இந்த நடுவுல பென்சில் எழுதுறத விட்டுருங்க, அப்புறம் பார்ப்போம். நசீப் அரிலா, அப்புறம் ஈலி அபு மாலி, அப்புறம் இலியாஸ் ஃபர்ஹாத், அது ரசீத் சுலைம் குரேத், மிஹாயில் நைமா. மிஹாயில் நைமா பாருங்களேன், 1898ல பிறந்திருப்பாரு. 1998ல 99 வருஷம், கிட்டத்தட்ட 100 வருஷம் இல்லையா? அதே மாதிரி இந்த ரசீத் சுலைம் குரியும் கிட்டத்தட்ட 97 வயசு. இதெல்லாம் சின்ன ஹிண்டா பார்த்து வச்சிருந்தோம். எங்களுக்கு இந்த மீகாயில் நைமான்ற பேரை பார்த்தாலே டிஃபால்ட்டா அவர் நாங்க கடைசியில வச்சிருவோம். அதை நான் சொல்லித்தரேன் எப்படி பார்க்கணுங்கிறத. நீங்க பிஒய்க்கு போய் பார்க்கும்போது சொல்றேன். அது புரிஞ்சிடும். டிஃபால்ட்டா கடைசியில போட்டுடலாம். கண்ணை மூடிட்டு மீகாயில் நைமா கடைசியில வைக்கலாம். ஏன்னா அவர் ஒருத்தர் தான் கடைசி அஃபாத் ஆவாரு. எப்போ 1988ல கிட்ட 100 வருஷம். அதுக்கு முன்னாடி ரசீத் சுலைம் குரி. ஆக்சுவலா இதுல நீங்க மெயினா பார்க்க வேண்டியது என்னன்னா, ஹிஜ்ரத் செஞ்சு போனது. ஃபர்ஸ்ட் ஹிஜ்ரத் செஞ்சது ரஷீத் அய்யூப் 1889ல, 95 ஜிப்ரான். வரிசையா பார்க்கறதுக்காண்டி சொல்றேன்.
இங்க இது பெர்த் ஆர்டர்ல கொடுத்துருக்காங்க, அதை விட்டுருங்க. இவருக்கு அப்புறம் யாரு? ஜிப்ரானுக்கு அப்புறம் 1905ல நசீப் அரிலா, அப்புறம் 10ல மீஷால் மாலூஃப், 11ல மீஹாயில் நைமா, 10ல 2 பேர் வருவாங்க. மீஷால் மாலூஃபும் இலியாஸ் பர்ஹாத்தும். 11ல மீஹாயில் நைமா, 12ல வந்து ஈலி அபுமாலி, 13 ஒன்று வருவோமே, கடைசியா 13. ஓகேவா? ஃபர்ஸ்ட் போனது ரஷீது தான், கடைசியா போறதும் ரஷீது தான். அசீஸ் சுலைமுகூரி தான் ஃபர்ஸ்ட் போவார் 1889ல. ரஷீத் ஐயூப். அசீஸ் சுலைமுகூரி வந்து கடைசி, இவர் தான் 97 வயசு வாழ்ந்தவர். இதுல 1910ல 2 பேர் போவாங்க, மீஷால் மாலூஃபும் இலியாஸ் ஃபர்ஹாத்தும். அப்புறம் 11ல மீஹாயில் நைமா, 12ல வந்து ஈலியா அபுமாலி. ஈலியா அபுமாலி வந்து 1911ல தான் ததாக்கிருல் மாதிரி எழுதுவாரு. அவரோட ஃபர்ஸ்ட் கவிதை ஜெராக்ஸ் ஓவரில் பப்ளிஷ் ஆகும். அதுக்கப்புறம் அவர் செஞ்சு போவார். மைண்ட் பண்ணிக்கோ. அடுத்து ஓகே, இது முடிஞ்சிடும் சார். நீங்க இந்த 5th யூனிட் பார்த்து அனுப்பிச்சு விட்டுறீங்களா? யூனிட் வந்து பலாகா. சமீரா, பலாகா இப்ப பாப்போமா கடைசியா பாப்போமா முடிச்சுட்டு? லைனாவே பார்த்துடலாமா? பலாகாக்கு தான் கரெக்ட். சரி, ஓகே, பார்ப்போம். அப்புறம் இன்னொன்னு மெயினா,